பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட மேலும் 36 கிலோகிராம் ஹெரோயினை இன்று சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த ஹெரோயின் 36 கோடி ரூபாய் பெறுமதியானது என சுங்கம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 40 அடி நீளமான கொள்கலனை நேற்று ஒருகுடவத்த சுங்க கண்காணிப்பு பிரிவினர் சோதனையிட்டுள்ளனர். கட்டடத்திற்கான உபகரணங்கள் என கொண்டுவரப்பட்ட இந்த கொள்கலனில் மிகவும் சூட்சுமமான முறையில் ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. 2 மரப்பட்டிகளில் காணப்பட்ட போல்ட் ஆணிகளுக்குள் ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. குறித்த கொள்கலனை முழு அளவில் சுங்கப்பிரிவினர் சோதனையிட்டுள்ளதுடன் 36 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த ஹெரோயின் பிரவுன் சுகர் ரகத்தை சார்ந்ததாகவும் இதில் 50 வீதத்திற்கு அதிகளவு கலப்படமற்ற போதைப்பொருள் காணப்பட்டதாகவும் சுங்கப்பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது 3 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக சுங்கப்பிரிவு ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். சுங்கப்பிரிவினரால் அண்மையில் மீட்கப்பட்ட 2வது அதிகூடிய போதைப்பொருள் தொகை இதுவாகும். இதன் முகவரி பாகிஸ்தான் இனத்தை சார்ந்த ஒருவரின் பெயரிலேயே காணப்பட்டது. அதேபோன்று இலங்கையில் தற்போது இல்லாத ஓட்டல் ஒன்றின் முகவரியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் தற்போது இலங்கையில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இது தனிப்பட்ட இறக்குமதி முறையிலேயே இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வருபவரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வேறு நாட்டிற்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதா அல்லது நாட்டில் விநியோகிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த முற்றுகையில் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணியினதும் பிரித்தானியாவின் தேசிய குற்றவியல் விசாரணை பிரிவினதும் முழுமையான ஆதரவு சுங்க புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது.